ஒரு ஊர்ல ஒரு நாத்திகர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்காக காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு பாறை தடுக்கி பள்ளத்துல வந்து விழுந்துடுறாரு. அப்படி விழும்போது அங்க வந்து ஒரு மரம் வந்து கைக்கு தட்டுப்படுது. அத புடிச்சிட்டு அவர் அப்படியே தொங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து யோசிக்கிறாரு, சரி நம்ம கடவுளை கூப்பிடலாம் காப்பாத்த சொல்லி, வராரான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு கடவுளே என்ன வந்து காப்பாத்து, அப்போ நீ இருக்கிறேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. அந்த சமயத்துல வந்து ஒரு அசரீரி கேக்குது. நீ கைய விட்டுடு, மரத்துல இருந்து நீ கைய விட்டுடு, நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு அந்த குரல் வந்து சொல்லுது. நீங்க யாரு அப்படின்னு நாத்திகர் கேக்குறாரு. அதுக்கு வந்து அந்த குரல் சொல்லுது, நான் தான் கடவுள், நீ கைய விட்டுட்டீங்கன்னா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து நாத்திகர் என்ன பண்றாரு, நீ வந்து என்னை காப்பாத்துன்னு சொல்லி கூப்பிட்டா என்ன நீ சாகடிச்சுட்டு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த குரல் சொல்றதை கேக்குறது இல்ல. கடைசி வரைக்கும் அவர் கை வந்து அதுல இருந்து விடுறதே இல்ல. அப்படியே புடிச்சிட்டே இருக்காரு. விடிஞ்சிடுது. அதுக்கு மேல அவரால புடிக்க முடியறது இல்ல. கையெல்லாம் வலி வந்துடுது. அப்ப வந்து அவரையும் மீறி கையை விட்டுறாரு. கையை விட்ட உடனே அவர் கீழே விழுறாரு. விழும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய காலுக்கும் தரைக்கும் வந்து ஒரு அடிதான் வந்து இடைவெளி இருக்கு. கதை இதோட முடிஞ்சிருச்சு. கதையின் நீதி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய அறகுறை நம்பிக்கை. ஒரு விஷயத்த நம்ம நம்பிக்கை வச்சோம்னா அது 100% இருக்கணும். நம்ம அறகுறையா நம்பிக்கை வைக்கும் போது அதுல நமக்கு எந்தவித யூஸும் இருக்கிறது இல்ல. மேலும் துன்பம் தான் மிஞ்சும் அப்படிங்கிறது தான் கதையின் நீதி. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.